நீங்கள் நைட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவு செய்து பார்க்காதீங்க. அது ஒரு இரவு பொழுது. ஷாமுன்றவர் ரொம்பவே பதட்டத்தோட கார் ஓட்டிட்டு வராரு. என்னவோ தெரியல, அவருக்குள்ள ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு நினைப்பு மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கு. வேகமாக வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு காரை வேகமாக ஓட்டுறாரு. அப்படி வேகமாக வந்துட்டு இருந்த அவரு திடீர்னு யார் மேலேயும் மோதிடுறாரு. எது நடக்கக்கூடாதுன்னு பயத்திலையும் பதட்டத்தோடையும் அந்த காரை ஓட்டிட்டு வந்தாரோ அது நடந்துருச்சு. மறுபடியும் ஒரு தப்பு பண்ணுறாரு. தான் யாரை இடிச்சோங்கிறத கூட பார்க்காம பயத்துல வீட்டுக்கு வேகமா வந்துடுறாரு. வந்த அவரு தன் மனைவி கிட்ட எதுவுமே சொல்லாம அமைதியா சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குது. இதை கேட்டு பதட்டத்தோட எழுந்த ஷாம் யாருன்னு போய் பாக்குறாரு. வந்திருக்கிறது 3 போலீஸ் ஆஃபீஸர். தான் செஞ்ச ஆக்சிடென்ட்டை பத்தி தான் விசாரிக்க வந்திருக்காங்கன்னு நினைச்சு ஷாம் ரொம்ப பயப்படுறான். ஆனா அதுக்கு பதிலா போலீஸ் ஆஃபீஸர் ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த விஷயத்த கேட்டு ஷாம் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறான். அப்படி போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சாரி ஷாம், உங்கள் மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னு. உடனே வீட்டுக்குள்ளே போய் தன் மனைவி எங்க அப்படின்னு பார்க்குறான். அவ்வளவு நேரம் டைனிங் டேபிளில் அவன் கூட உட்காந்து சாப்பிட்ட மனைவி அங்கே இல்லை. ஆமாம், ஷாம் இடிச்சிட்டு வந்தது வேற யாரையும் இல்லை, தான் சொந்த மனைவியை தான். அவன் கூட டைனிங் டேபிளில் உட்காந்துருந்தது அவன் மனைவியோட ஆன்மா.